இன்னும் 10 நாள் நின்று ஓட்டு கேட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். எல்லோருடைய பெயரும் இங்கே சொல்ல நேரமில்லை தோழர்களே. அப்படி எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த களத்தில் சாதி வெறியர்கள் ஒருபுறம், அடக்குமுறை அதிகாரம் பெற்றிருக்கிற அதிகார வர்க்கம் ஒருபுறம், ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல்வாதிகள் ஒருபுறம், இப்படிப்பட்டவர்களின் ஒடுக்குமுறைகளை தாக்கு பிடித்து நின்று இன்றைக்கு நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவது போல் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிரூபிப்போம். நிறுவனம் ஆனதா இல்லையா? 2 சீட்டு என்று கிண்டல் செய்கிறவனுக்கு அந்த 2 சீட்டினுடைய அருமை என்னவென்று அப்போதுதான் தெரிந்திருக்கும். 2 சீட்டு என்று 3 சீட்டு விளையாடுகிறவன் நம்மை கிண்டல் செய்கிறான். 3 சீட்டு கும்பல். அவன் நம்மை கிண்டல் செய்கிறான். இந்த 2 சீட்டுக்குள்ள அருமை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரிந்தது. சிறுத்தைகள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? கவுண்ட் டவுன் போடுறான். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. என்னதான் திருமாவளவன் வாய் திறக்க போகிறார்? இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை தோழர்களே. இந்த இடத்தில் இந்த இயக்கம் வந்து இன்றைக்கு நிற்கிறது என்று சொன்னால், இத்தகைய ஒரு ஆற்றலாக இந்த இயக்கம் இன்றைக்கு பரிணமித்திருக்கிறது என்று சொன்னால், 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் எத்தகைய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் நாம் எதிர்கொண்டிருப்போம் என்பதையும், இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியல் களத்தில் எத்தகைய சூது சூழ்ச்சி வஞ்சகம் அனைத்தையும் எதிர்கொண்டிருப்போம் என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் ஒரு தலைமைக்குரிய அருமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஏசிங்கிறதுனால வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா ஏசியும் வந்திருக்கணும் இல்ல. ஏதோ சாதிங்கிறதுனால வந்துட்டாங்கன்னா சாதி பேரை சொல்றவங்க வந்திருக்கணுமா இல்லையா? சாதி பேரை சொன்ன எந்த இயக்கமாவது தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்திருக்கா? சமகாலத்தில் நம்மோடு சாதி பெயரை கொண்டு அரசியல் இயக்கத்தை தொடங்கிய யாராவது இந்த களத்தில் நிற்கிறார்களா? தோழர்களே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் இயங்காது. ஆணவத்தோடு சொல்லவில்லை, தமிழ்நாடு அரசியலின் நாடி பிடித்து சொல்லுகிறேன். ஜோசியம் சொல்லவில்லை, தீர்மானிக்கும் ஆற்றல் இருப்பதனால் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் யாரும் சொல்லல. தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே தொங்கு சட்டசபை உருவாகும் என்பதை சொன்னவன் திருமாவளவன். நடந்ததா இல்லையா? ஆட்சி அமைப்பதற்கு சிலருக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், சில எண்ணிக்கை தேவைப்படும். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடப் போகிறேன் என்ற முடிவை தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன் போட்டியிடுற அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனும் ஒரு ஆள் கூட அவரு போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து நான் கேட்கிறேன். எல்லா அரசியல் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கும் திருமாவளவன் தான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பைக் நீட்டுறாங்க, ஏர்போர்ட்ல இறங்கினா வந்து நீட்டுறாங்க, ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க, இப்ப விடுதலை களத்துல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது இல்ல? அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் வாயிலிருந்து எதையாவது புடுங்கணும், எதையாவது வாங்கணும், எதையாவது சொல்ல வைக்கணும்.
அதை வச்சுட்டு ஏதாவது டிபேட்டுக்கு தலைப்பு எடுத்துக்கும். டிவியில தினந்தோறும் ஒரு டிபேட் நடத்தணும், அது கட்டாயமாகி போச்சு. தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுக்கு போது அவனுக்கு ஒன்னும் தலைப்பு கிடைக்கல. அப்ப திருமாவளவன் கேள்வியை கேளு, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த தலைப்புல இருந்து ஒரு டிபேட்டுக்கு ஒரு தலைப்பு, அந்த பதில இருந்து இப்படிதான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு. யாராவது ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பிய நிலையில் அவரை போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று திமுக தலைவரிடத்திலோ அல்லது அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவரிடத்திலோ இதுவரையில் எந்த ஊடகவியலாளரானது கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? சிட்டிங் எம்எல்ஏவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, இதை டிபேட் வைக்கிறான். திமுகவில் 60 பேர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல, நான் 3 பேருக்கு தான் தரல. திமுகவில் மட்டும் 60 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. யாராவது போய் திமுகவில் நீங்க எங்க 60 பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? நமக்கு கிடைக்கிறதே மொத்தம் 6, 8. பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி ஷேர் பண்ணும்போது குறைவா வருது. அதுல 2 தொகுதி பொது தொகுதி. அந்த 2 தொகுதியில நின்னவங்களே மறுபடியும் நிக்கணுமாங்கிற கேள்வி மறுபடியும் வருது. அதனால மாற்றி போடணுங்கிற கட்டாயம் நமக்கு வருது. இது ஒரு தலைமைக்கு வர்ற கிரைசிஸ், ஒரு நெருக்கடி. மிச்சம் இருக்கிற 6 தொகுதி, இந்த 6 தொகுதியில எத்தனை பேருக்கு போட்டி கொடுக்க முடியும்? ஒரு தொகுதிக்கு 10 பேர், 12 பேர். தந்தாவே தந்தபடி என்று வற்புறுத்துகிற போது நான் துணிஞ்சு ஏதாவது ஒரு முடிவு தான் எடுத்தாங்க. அவர் எடுத்த பிறகு இவருக்கு ஏன் கொடுக்கல, அவருக்கு ஏன் கொடுக்கல, இத பத்திரிகையாளர் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கலாம். இது ஒரு தலைமைக்குள்ள சுதந்திரம், ஒரு கட்சியின் தலைவருக்குள்ள சுதந்திரம். இந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை எப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு தலைவருக்கு இருந்தால்தான் அந்த தலைவரால் சுதந்திரமாக திட்டமிட முடியும், இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஆனால் இந்த நாள் வரையில் எலெக்ஷன் வந்து எப்போ வேட்பாளர் தேர்வு நான் எப்ப அறிவிச்சேன், இன்னைய வரையிலும் ஒரு வார பத்திரிகை வெளிப்படையாக பேசுவதில் ஒன்றும் தவறில்லை. ஆனந்த் ஜூனியர் விகடன் இன்னொரு நாளேடு தினமலர் தினந்தோறும் எழுதிட்டு இருந்தான், கட்சி உடைய போது அவங்க வெளியே போக போறாங்க, இவங்க கட்சியை புது கட்சி தொடங்க போறாங்க. அதிமுகவிலிருந்து 6 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே உட்கட்சி முரண்கள் இருக்கின்றன. அதிமுகவை பற்றி எவரும் பேசவில்லை. ஏன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருகிறார்கள்? அப்படி என்ன உள்ளே நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை தான் என்ன? யாராவது டிபேட் வைக்கிறீங்களா, கேள்வி எழுப்புறீங்களா? அவங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்கிறாங்க மைக்கு நீட்டு. அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்க கருத்து என்ன? அங்கதானே போய் கேட்கணும், அதுதானே நியாயம். ஏங்க உங்க கட்சியில இருந்து 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரே நல்ல ஒரு பதில் சொல்லிட்டு போறார். நான் எங்க போய் நின்னாலும் இந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உடனே நான் ஏதாவது நியாயமா பதில் சொல்லணும்னு, அது நல்லது இல்லைங்க, அது ஆரோக்கியமானது இல்லைங்கன்னு சொன்னா இவர் இன்னும் தாவேக்காவுக்கு செக் வைக்கிறாரு, இவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு செக் வைக்கிறாரு. டிபேட் அப்படியே டைவர்ட் பண்றான். இதுக்கு பேர் தான் திரிபுவாதம். பிரச்சனையை திசை திருப்புவது, உண்மையை மறைத்து பேசுவது, பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பேசுவது. உண்மையிலே அதிமுகவில் தான் போய் கேட்க வேண்டும். ஏன் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா பண்ணணும்? திரும்ப நம்ம இடத்திலே கேட்கிறார்கள். அல்லது தாவேக தலைவர்கிட்ட போய் கேட்கணும். உங்க மேல மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீங்க சொல்லித்தான் மறைமுகமா அவங்கள வந்து வெளியேறுவதற்கு ஊக்கம் கொடுப்பதாக சொல்லுகிறார்களே, இது உண்மையா? முடிந்தா முதலமைச்சர்கிட்ட கேளுங்க.
அதுதானே நியாயம். தோழர்களே, இப்படி சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில் திருமாவளவன் தாக்கு பிடித்து நிற்கிறான், புரிந்து கொள்ளுங்கள். வஞ்சம் நிறைந்த அரசியல் களத்தில் போராடி கொண்டிருக்கிறான் திருமாவளவன், இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இருபத்தி 4 மணி நேரம் தாமதமாச்சான். கம்யூனிஸ்ட் சொன்ன மாதிரி உடனே ஏன் கொடுக்கல, உடனே ஏன் கொடுக்கல. எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, எங்க கட்சியில் உயர்நிலை குழு இருக்கு, முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அதையெல்லாம் சீர் செய்யணும், சரி செய்யணும். ஜனநாயக பூர்வமாக ஒரு விவாதத்தை நடத்தி முடிவெடுப்பதற்கு ஒரு கட்சி தலைவருக்கு உரிமை உண்டா இல்லையா? ஆனால் உடனே என்ன பேசுறாங்கன்னா, திரைமறைவுல பேரம் நடக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க, திருமாவளவன் போய் தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. என்ன அழுத்தம்னா, எங்களுக்கு SC/ST டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம், எங்களுக்கு இதை விட நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுங்க, போர்ட்போலியோ கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை, அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை. சமூக நீதித்துறை எளிய மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு துறை, மனப்பூர்வமாக ஏற்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தம்பி வன்னி அரசு. அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, பலரால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உடனே நான் வேற தொகுதி, வேற துறை கேட்கிறேன், வேற போர்ட்போலியோ, வேற இலாக்கா, அப்படி பேச்சே இல்லை. என்ன முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் வேளச்சேரியில பேசிய போதே எனக்கு இடைத்தேர்தல் நிற்கிற விருப்பம் எல்லாம் இல்ல, அந்த எண்ணமே எனக்கு கிடையாது, நான் அமைச்சரவையிலும் சேர மாட்டேன், இடைத்தேர்தலிலும் நிற்க மாட்டேன் என்பதை எப்போதே முடிவெடுத்து விட்டேன். ஆனா ஒரு பத்திரிகையில் திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள், என்ன எழுதுகிறார்கள் என்றால், திருமாவளவன் திருச்சி கிழக்கில் நிற்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. எங்க போய் அழுத்தம்னு தெரியல, அழுத்தம் கொடுக்கிறார். அந்த எண்ணமே இல்லை, அப்படி ஒரு நோக்கமே இல்லை. இதையெல்லாம் படிக்கிற நீங்கள் ஒருவேளை இருக்குமோ நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்க. எதுக்கு திருமாவளவன் திரும்ப திரும்ப விளக்கம் சொல்றாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு சொல்லையா, உங்களுக்கு ஏன் நான் விளக்கம் சொல்லணும்? என்னை நம்புகிற என் தம்பிகளுக்கு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்படித்தான் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. 3 மணி நேரம் தான் நான் அவர்களை விட்டு பிரிந்து உறங்குகிறேன். 4 மணி நேரம் தான், 20 மணி நேரமும் என்னை சுற்றிதான் இயக்கத்தோழர்கள் இருக்கிறார்கள். அப்படி வெளிப்படையான ஒரு பொது வாழ்க்கை. ஆகவே இந்த அரசியலிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை, அதற்காக நான் விளக்கம் தருகிறேன். தோழர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சமூக அடையாளத்தை கொண்டிருந்தாலும், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடித்தாலும், அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பேரியக்கம் என்கிற ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நெஞ்சுயர்த்தி நீர் நடை போடலாம். இந்த இயக்கம் அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம். அந்த அடிப்படையில் தான் வருகிற ஆகஸ்ட் 17 எனது பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துகிறோம். திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், சார் என்ன திடீர்னு நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு அறிவிக்கிறீங்க? அந்த தம்பிக்கு நான் சொன்னேன், 35 வருஷமா தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று முதலாய் இந்த இயக்க கொடியை ஏற்றிய போது, இந்த இயக்கத்திற்கான கொடி விளக்கத்தை நான் விளக்கி பேசிய போது சொன்னேன்,
கொடியின் நடுவில் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் கொடினா வெறும் ப்ளூ தான் இருக்கும், நீளம் தான் இருக்கும். நீளத்துக்கு மத்தியில தம்ம சக்கரம் இருக்கும், இல்லனா மாயாவதி படம் இருக்கும், அவ்வளவுதான். இல்லனா அம்பேத்கர் படம் இருக்கும், மொத்தமும் நீளமா இருக்கும். இதுதான் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் இயக்கங்கள் கடைபிடித்து வந்த கொடி அமைப்பு முறை. முதலாக நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்ந்தவன் திருமாவளவன். மேலே பாதி நீளம், கீழே பாதி சிவப்பு. நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு உழைக்கும் மக்களின் விடுதலையை வென்றெடுப்பதற்கான ஈகத்தை குறிக்கும், தியாகத்தை குறிக்கும். நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த எளிய மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். இந்த இயக்கம்தான் இந்த மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் 5 முனைகளும் 5 கொள்கைகளை வியூகமாக வகுக்கிற கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. 1 சாதி ஒழிப்பு, 2வது தமிழ் தேசியம், 3வது மகளிர் விடுதலை, 4வது பாட்டாளி வர்க்க விடுதலை, 5வது ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதில் ஆர்டர் மாறி இருக்கலாம். இந்த 5 கொள்கைகள் தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண்ணுரிமை மீட்டு பெண் விடுதலையை வென்றெடுப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம், வல்லரசியத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதுதான் கொள்கை முழக்கம். 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் இந்த கொடியை ஏற்றும் போதே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியம் என்பது வெறும் தமிழ் உணர்வு அல்ல, தமிழன் என்கிற இன உணர்வு அல்ல, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற தேசிய இன ஓர்மை. எனது அருமை தோழர்களே, தேர்தலுக்கு பிறகு நாம் நடத்தப் போகிற முதல் மாநாடு தேசம் காப்போ மாநாடு. எப்படி தேசத்தையே திருச்சியை நோக்கி ஈர்த்ததோ, அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியதோ, அதை போன்ற மாபெரும் அதிர்வை ஏற்படுத்துகிற மாநாடாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அமைய வேண்டும். மேலூர் வட்டாரத்திலிருந்து எல்லா கிராமங்களிலிருந்து வண்டிகள் புறப்பட வேண்டும். மதுரை மாவட்டத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் நூற்றுக்கணக்கான வண்டிகள் புறப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் இயக்கம் இல்லை இல்லை என்று சொன்னார்கள். தென் மாவட்டத்தை சார்ந்த தம்பி வன்னியரசு அமைச்சராக இருக்கிறார். ஆனால் இயக்கத்தின் முதல் அமைச்சர் பொறுப்பு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு போராளிக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு தனிநபருக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் எல்லா நெருக்கடி காலத்திலும் என்னோடு பயணித்த போராளிகளில் ஒருவர் தம்பி வன்னியரசு. அப்படிப்பட்ட ஒரு போராளி, அதுவும் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு தம்பி. ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இது பெருமை என்றாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே பெருமை என்றாலும், இது தென் மாவட்ட சிறுத்தைகளுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்றை நாம் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில்